மத்திய அரசுலேருந்து நிறைய பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகிட்டே இருக்கும். அதில் யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மாதிரியே முக்கியமான மற்றொரு போர்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் RRB. இதில் இருக்கிற பணியிடங்களுக்கு நிறைய பேர் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இதில் 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கான வாய்ப்பும் இருக்க மாதிரியான நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ RRBலேருந்து வெளியிடப்பட்டிருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ அது ஷார்ட் நோட்டிஃபிகேஷனாக தான் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக அதுக்கு தேவையான விஷயங்களை தயார் செய்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்கிறது அப்படின்றது 6565 பணியிடங்களுக்காக அந்த அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கு. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக இருக்கிற அந்த பணியிடங்கள் 6565 அப்படின்னாலும் 2 விதமான பணியிடங்கள் இருக்கு. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அப்படின்ற அந்த பணியிடம் 323 பணியிடங்கள் இருக்கு. டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 6242 பணியிடங்கள் இருக்கு. இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு குறைந்தபட்சம் 18 வயதாக இருக்கணும், அதிகபட்சம் 33 வயதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டெக்னீஷியன் கிரேட் 3 எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 30 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஓபிசி பிரிவினராக இருந்தால் எது அதிகபட்ச வயதோ அதிலிருந்து 3 ஆண்டுகள் கூடுதல் தளர்வு பொது பிரிவினரிலிருந்து. SC ST பிரிவினராக இருந்தால் 5 ஆண்டுகள் தளர்வு என்பது இருக்கும். அதாவது பொது பிரிவினருக்கு 30 வயது அப்படின்னா SC ST பிரிவினராக இருந்தால் 35, ஓபிசி பிரிவினராக இருந்தால் 33 என்பது அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஊதியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இந்த பணியிடத்திற்காக 300க்கும் மேற்பட்ட அந்த பணியிடங்கள் இருக்கு இல்லையா, குறைவான பணியிடங்கள் தான், அதற்கு தான் கூடுதலான ஊதியம் என்பதும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 29,200 ரூபாய் மாத ஊதியமாக இருக்கும். டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான மாத ஊதியம் 19,900 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல கணினி வழி தேர்வு நடத்தப்படும். அதற்கு பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும். அடுத்ததாக மருத்துவ பரிசோதனை இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது உங்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கா, சீராக இருக்கா, ஃபிட்டாக இருக்கீங்களா, எந்த விதமான நோய் பாதிப்பும் இல்லாமல் இருக்கா அப்படின்றத அவங்க சரிபார்ப்பாங்க. இதுக்கு நேர்காணல் இல்லை அப்படின்றது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி 2 நிலை தேர்வுகள்லாம் இல்லை, நேரடியாக ஒரு கணினி வழி தேர்வு தான். அதற்கு பிறகு டைரெக்டாக சான்றிதழ் சரிபார்ப்பு தான் இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதுக்கு பிறகு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் SC ST பிரிவினர், அதே மாதிரி எல்லா பிரிவுகளைச் சேர்ந்த பெண்கள், EBC அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள், இவர்கள் அனைவருக்குமே விண்ணப்ப கட்டணம் 250 ரூபாய் தான். அது தேர்வு எழுதிய பிறகாக அதுவும் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதர பிரிவினராக இருக்கிற பட்சத்தில், அதாவது நான் குறிப்பிட்ட அந்த பிரிவை சேராதவர்களுக்கு 500 ரூபாய் கட்டணம், அதில் 400 ரூபாய் ரீஃபண்டபிள் அப்படின்னும் அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் தான், அதாவது ஜூன் 30ஆம் தேதி தான் தொடங்குது. அதனால தான் இப்போது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியாக இருக்குது. விரிவான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில், அதாவது ஜூன் 30க்கு முன்பாகவே வெளியிடப்படும் அப்படின்னும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சொல்லியிருக்காங்க. ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் www.rrbchennai.gov.in. இந்த இணையதளத்தில் மட்டும்தான் போய் விண்ணப்பிக்க முடியும். ஒரே பணியிடத்திற்கு வெவ்வேறு தளங்களில் போய், இப்போ RRB வேறு ஒரு ஊரில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் தனியாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. RRB சென்னையில் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது தான் போட முடியும் அப்படின்றதையும் RRB தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லையும் என்னென்ன பணியிடங்கள் இருக்குது, அதற்கு தேவையான தகுதியை நீங்கள் பெற்றிருக்கீங்களா அப்படின்றத பார்த்து விண்ணப்பிக்கிறது நல்லது.